உங்கள் வீட்டில் இந்த வாசனையா? வீட்டில் பாம்புகள் நடமாட்டம். மக்களே உஷார்! இயற்கையாகவே தனிமையை விரும்பும் இந்த வகை உயிரினங்கள் உணவு, தண்ணீர் மற்றும் பாதுகாப்பான தங்கும் இடங்களையும் நாடியே மனிதர்கள் வசிக்கும் இடங்களுக்கு அருகில் வருவதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் கூறுகின்றனர். பாம்புகளின் முக்கியமான தனி சிறப்புகளில் ஒன்று அதன் கூர்மையான வாசனை உணர்வு. இரையை கண்டறிவதற்கு, பாதுகாப்பான சூழலை அடையாளம் காண்பதற்கும் இந்த வாசனை உணரும் திறனை அவை அதிகம் பயன்படுத்துகின்றன. இதன் காரணமாக சில குறிப்பிட்ட வாசனைகளும் சுற்றுப்புற சூழல்களும் பாம்புகளை ஈர்க்கும் காரணிகளாக மாறுகின்றன. பெரும்பாலான பாம்புகளின் முதன்மை உணவாக எலிகள் உள்ளன. வீட்டை சுற்றி எலிகள் அதிகமாக இருந்தால் அவற்றின் கழிவுகள் மற்றும் சிறுநீர் வாசனை பாம்புகளை எளிதில் ஈர்த்துவிடும். தனது உணவை தேடி வரும் பாம்புகள் பின்னர் அந்த இடங்களை அடிக்கடி நாடும் சூழல் உருவாகலாம். எனவே எலிகள் வராமல் தடுக்க உணவுப் பொருட்களை திறந்த நிலையில் வைக்காமல் பாதுகாப்பாக சேமித்தல், சுவர்கள் மற்றும் தரைப்பகுதிகளில் உள்ள ஓட்டைகள், விரிசல்கள் ஆகியவற்றை அடைத்தல் போன்ற நடவடிக்கைகள் அவசியமாகும். சில பாம்பு இனங்கள் பறவைகள் மற்றும் அவற்றின் முட்டைகளை உணவாக உட்கொள்கின்றன. இதனால் பறவைகளின் கழிவுகள் மற்றும் கூடுகளின் வாசனை பாம்புகளை ஈர்க்கக்கூடும். வீட்டை சுற்றியுள்ள மரங்களில் அதிக அளவில் பறவைகள் கூடு கட்டி இருப்பது அல்லது தொடர்ந்து உணவளிக்கப்படுவது போன்ற சூழல்கள் பாம்புகளின் வருகைக்கு வழிவகுக்கலாம். அதேபோல் அடர்ந்த புதர்கள் மற்றும் பராமரிப்பின்றி காணப்படும் தோட்டங்கள் பாம்புகளுக்கு பாதுகாப்பான மறைவிடங்களாக மாறுகின்றன. மீன்கள், தவளைகள் மற்றும் நீரில் வாழும் சிறிய உயிரினங்களை உணவாக உட்கொள்ளும் பாம்புகள் நீர்நிலைகள் உள்ள பகுதிகளை அதிகம் நாடுகின்றன. வீட்டின் அருகே நீர் தேங்கி இருப்பது, திறந்த கிணறுகள், சிறிய குளங்கள் அல்லது பராமரிக்கப்படாத நீர் தொட்டிகள் இருப்பது பாம்புகள் அங்கு வருவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கின்றன. அதனால் தேவையற்ற நீர்த்தேக்கங்களை அகற்றி சுற்றுப்புறத்தை சுத்தமாக பராமரிப்பது பாதுகாப்பான முக்கிய நடவடிக்கையாக உள்ளது. பாம்புகள் பெரமோன் எனப்படும் வேதியியல் சமிக்கைகள் மூலம் ஒன்றுக்கொன்று தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. ஒரு இடத்தில் ஏற்கனவே பாம்பு நடமாட்டம் இருந்திருந்தால் அது விட்டு செல்லும் வாசனை தடயங்கள் மற்ற பாம்புகளையும் அந்த பகுதிக்கு வரவழைக்க கூடும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். அதனால் ஒரு முறை பாம்பு காணப்பட்ட இடத்தில் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். வீட்டை சுற்றி குவித்து வைக்கப்படும் மரக்கட்டைகள், பழைய கட்டுமான பொருட்கள், கற்கள், உலர்ந்த இலைகள் மற்றும் குப்பை குவியல்கள் பாம்புகளுக்கு பாதுகாப்பான பதுங்கு இடங்களாக மாறுகின்றன. அதேபோல் உயரமான வளர்ந்த புதர்கள் மற்றும் பராமரிக்கப்படாத தோட்டங்களும் அவற்றின் தங்குமிடமாக அமையக்கூடும். எனவே வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல், புதர்களை அகற்றுவது மற்றும் தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்துதல் போன்றவை பாம்புகளின் நடமாட்டத்தை குறைக்கும். பாம்புகள் பொதுவாக மனிதர்களை தாக்கும் நோக்கத்துடன் வருவதில்லை. ஆனால் அவைகளுக்கு தேவையான உணவு, தண்ணீர் மற்றும் பாதுகாப்பான சூழல் நாம் அறியாமலேயே நம்மால் உருவாக்கப்பட்டால் அவை மனிதர்கள் வாழும் பகுதிகளுக்கு அடிக்கடி வரக்கூடும். எலிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துதல், நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளுதல், அடர்ந்த புதர்கள் மற்றும் குப்பைகளை அகற்றுதல் போன்ற எளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் பாம்புகள் வீடுகளை அணுகும் வாய்ப்பை கணிசமாக குறைக்க முடியும் என்று வனவிலங்கு நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர்.